நெக்ஸ்ட் இதெல்லாம் என்னது ப்ரோ? இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா பிளைண்ட்ஸ் தான். இப்போ கர்டைன்ஸ் எப்படி வீட்டுக்கு போடுறாங்களோ அதே மாதிரி இப்போ எல்லாருமே பிளைண்ட்ஸ் இப்போ வந்து புதுசாக போட்டிருக்காங்க. இது நல்லா இருக்கும். இதோட யூசேஜ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கர்டைன் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். ஓகே. இது லைட்டாக நீங்கள் புல் பண்ணாலே உங்களுக்கு வெளியே நம்ம பார்த்துக்கலாம். தெரியும். அதே மாதிரி நமக்கு வெளிச்சம் வேண்டாம் அப்படின்னா லைட்டாக புல் பண்ணி ரெண்டாவது க்ளோஸ் ஆகிக்கும். இல்லை ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அந்த விண்டோட பிளைண்டே வேண்டாம் அப்படின்னாலும் நம்ம ஃபுல்லாக ரோல் பண்ணி மேலே இது பண்ணி வச்சுக்கோம். ஃபுல்லாக ஷட்டர் மாதிரி கூட ஷட்டர் பண்ணி இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டைப் இது வந்து ஜீப்ரா பிளைண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இது என்னது ப்ரோ? இது வந்து ஷட்டர் டைப்புங்களா? இது ஷட்டர் டைப். இது நீங்க இந்த மாதிரி ரோல் பண்ணீங்கன்னா இது மெயினா ஆபீஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓ சூப்பரா இருக்கு. அப்படியே ஓபன் ஆயிக்கும். திருப்பி இப்படி வேணா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இது வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம இந்த பால்கனில எல்லாம் போடுறோம்ல. ஓகே. அதுக்கு இது வந்து பிவிசி பேம்பு. இது அவுட்டோருக்கு போடுறது. வெயில் பட்டல வெயில் மழைக்கு கண்டிப்பா ஆகும். ஆகாமலாம் இருக்காது. நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா நல்ல லைஃப் கிடைக்கும். இது வந்து பாத்துட்டீங்கன்னா இப்படி ரோல் பண்ணிக்கலாம். அதே இந்த செயினை வந்து லெஃப்ட் சைடுல நீங்க இது பண்ணீங்கன்னா ஓபன் பண்ணிக்கலாம். ஓகேங்க ப்ரோ. இந்த மாதிரி வரும். இது வந்து ரோமன் பிளைண்ட். ஓகே. இது நீங்க இந்த ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பண்றாங்களா, நல்லா இருக்கும். இது ஃபேப்ரிக்ல பண்றது. கஸ்டமர் என்ன ஃபேப்ரிக் செலக்ட் பண்றாங்களோ, எப்படி நீங்க கர்டைனுக்கு ஃபேப்ரிக் பாத்தீங்க அதே மாதிரி அவங்க என்ன ஃபேப்ரிக் செலக்ட் பண்றாங்களோ அந்த ஃபேப்ரிக்ல நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே. இப்போ இதெல்லாம் என்ன சைஸ்ல ப்ரோ கிடைக்குது ஆக்சுவலா? இது கஸ்டமர் என்ன சைஸ் கேக்குறாங்களோ அந்த சைஸ்ல பண்ணிக்கலாம். சைஸஸ் பிரச்சனை கிடையாது. அவங்க என்ன சைஸ் கேக்குறாங்களோ அந்த சைஸஸ்க்கு நம்ம கஸ்டமைஸா மேக் பண்ணி கொடுப்போம். ஏன்னா இது கஸ்டமைஸ்ங்கறனால எல்லா சைஸ்க்கும் மேக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வீட்டுக்கு போடுறாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி தரோம். ஆமா, அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம். ஓகே. இது ஸ்டார்டிங் என்ன பிரைஸ்ல இருந்து வருது? இது ஸ்டார்டிங் இந்த பிளைண்ட்ஸ் ஜீப்ரா பிளைண்ட் பாத்துட்டீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நம்ம வந்து ஒரு 160 ல இருந்து ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்ட் பண்றோம். 160. இது வந்து ரீட்டைல் காஸ்ட் தான். அவங்களோட ஸ்கொயர் ஃபீட் குவாண்டிட்டியை பொறுத்து நம்ம ரெடியூஸ் பண்ணி கொடுப்போம். இன்னும் பெஸ்டா பண்ணி தரோம். பண்ணிக்கலாம். இந்த பிவிசி பேம்ப் வந்து ஒரு 130 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுக்கும் ரெடியூஸ் ஆகும். காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ இதுலயுமே நிறைய கலர்ஸ் அண்ட் மாடல்ஸ் இருக்கு. இப்போ இங்க இருக்கிறது எல்லாமே இதோட சாம்பிள்ஸ் தான ப்ரோ? ஆமா, இதுல இருக்கிறத பாத்துட்டீங்கன்னா இதுல இருக்கிறது எல்லாமே இதோட கலர்ஸ் தான். இப்போ இங்க இருக்க எல்லா கலருமே நம்மட்ட கிடைக்கும். ஆமா, கண்டிப்பா கிடைக்கும். நீங்க எடுத்துக்கலாம். இதுல நிறைய கலர் ஆப்ஷன்ஸ். சோ இது பேம்பூஸ்ல இத்தனை கலர் இருக்கு. ஆமா, பேம்பூஸ்லயே நிறைய கலர்ஸ் இருக்கு. ஓ சூப்பர் ப்ரோ. சோ அவங்க வீட்டு இன்டீரியருக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து பர்சேஸ் பண்ணலாம். அவங்க எந்த மாதிரி கேக்குறாங்களோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஓகே. இப்போ இது வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ரெடி பண்றாங்கன்னா எவ்வளவு நாள் ப்ரோ எடுத்துக்கீங்க? நம்ம இது அதிகமா ஒரு 7 days எடுத்துக்கோம். ஒர்க்கிங் டைம் வந்து 7 daysக்கு எடுக்கும். 7 daysல மேக்ஸிமம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தலாம். ஓகே. இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்தாலுமே போட்டு தர முடியுமா? இப்போ நம்ம வந்து இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு போது நேர்ல போய் சைட் விசிட் பண்ணி நம்ம எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் முடியாத காரியம் தான். ஓகே. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்க மெஷர்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு நம்ம எவ்வளவு என்னங்கிறது எஸ்டிமேட் போட்டு அவங்க சொல்லலாம் இவ்வளவு உங்களுக்கு பிடிக்குங்கிறது. அவங்க அதுக்கு தகுந்த ஃபேப்ரிக் நம்ம வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடலாம். செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணி கையில கொடுத்துடலாம். அவங்க அங்க ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. அப்படி நம்ம ரெடி பண்ணி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஃபுல்லாவே அதோட கிட் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க ஒன்லி ஒரு சின்ன ஒரு ஆளை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னா பண்ணிக்கலாம்.